ஆமாமா, ஒரு கப்பு பால்ல ஒரு ஸ்பூன் காஃபி சுகர் போட்டா காஃபி ரெடி. அதே பால்ல ஒரு ஸ்பூன் சாக்கோ சிரப் ஊத்துனா சாக்கோ மில்க் ஸ்டவ் மட்டும் எட்டுச்சுனா இதெல்லாம் நானே பண்ணிடுவேனே. ஸ்வேதா, உன் புள்ளையே சொல்றான், இது எவ்வளவு ஈஸியான வேலை. வீடு இப்ப இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உன் வீட்டு கொள்கைய கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம்ல. நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? உங்களுக்கு தான் ஸ்டவ் ஏட்டோம்ல. நீங்க வேணா உங்க பிள்ளைங்களுக்கும் பாட்டிக்கு காஃபியும் போட்டு கொடுங்க. நானே இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். என்னாலலாம் கிச்சனுக்குள்ள போய் வேர்வையில நனைய முடியாது. ஐயோ, ஏன்டி இவ்வளவு செல்ஃபிஷா இருக்க? ஆனா எத்தனை பேருக்கு எவ்வளவு பால் ஊத்தணும், காப்பற, இதெல்லாம் எவ்வளவு அளவுன்னு எனக்கு தெரியாது. ஏன் அதான் புஷ்பா இருப்பால, அவளை போட சொல்லுங்க. அவ எங்க இன்னைக்கு வந்தா? அவ இன்னைக்கு லீவாமே. ஏன் அப்ப உங்க தங்கச்சியை போட சொல்ல வேண்டியதானே? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு காலையில காஃபி போட்டு கொடுனா, இவ்வளவு போட சொல்ல அவளை போட சொல்லு. எனக்கு நீ ஆர்டர் போட்டு இருக்க. அப்பா, நீங்க அவங்கள போட சொல்றதுக்கு பதிலா முதல்ல 4 போடு கொடுங்க. என் லைஃப்ல இவ்வளவு மோசமான செல்ஃபிஷா நான் பார்த்ததே இல்லப்பா. எப்படிதான் நீங்க இவங்கள போய் கல்யாணம் பண்ணீங்களோ தெரியல. புள்ளையே உனக்கு காரி துப்பிட்டு போறான், அப்பயாச்சும் உடைக்கதாடி உனக்கு? என்ன எனக்கு எதிரா எனக்கே தெரியாம என் பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? உன்னால திருத்தவே முடியாது. இப்ப என்ன பண்ற? என்ன கார்த்தி, என்ன வச்சிட்டு இருக்க? என்னன்னு இப்படி ஆயி போச்சு. பொண்டாட்டிங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்களேன்னு. ஆனா ஒரு காபி கூட வழி இல்லாம போச்சேன்னு. காஃபின்னு சொல்லிட்டு கடைசியில சாப்பாடு ஆக்குறத அவங்க தலையில கட்டிடுவோம்னு பயப்படுறாங்கடா. பொங்கி போட்டா நல்லா கொட்டிக்க மட்டும் செய்வாங்க போல இருக்கு. விடுன, இதெல்லாம் தெரியாம இவங்களை கல்யாணம் பண்ணது நம்ம தப்பு. மாட்டிக்கிட்டாச்சு, பொண்டாட்டிங்கிற கிணத்துல விழுந்தாச்சு. இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. சரி, இப்ப பாட்டியும் பெரியப்பாவும் காபிக்கு வந்து உட்காருவாங்களே, அதுக்கு என்ன பண்றது? ஆமாடா.